வணக்கம். உலகம் இதுவரை சாலை வழி போக்குவரத்து, ரயில் வழி போக்குவரத்து, விமான வழி மற்றும் கடல் வழி போக்குவரத்து போன்ற 4 வித போக்குவரத்து மார்க்கங்களை கொண்டுள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். இப்போது 5வது ஒரு பயண மார்க்கமாக, அதே நேரம் இதுவரை உள்ள எல்லாவற்றையும் விட அதிவேகமான பயண மார்க்கமாக வரவுள்ளது ஹைப்பர்லூப் எனும் புதிய பயண மார்க்கம். எல்லாவற்றையும் விட வேகமான பயண மார்க்கம் என்னும்போது நிச்சயம் விமானத்தை விடவும் வேகத்தில் பயணிக்கும் ஒன்றாகும் இந்த ஹைப்பர்லூப். அது பற்றி இந்த காணொளியில் காணலாம். காணொளியை முழுவதும் பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். தனியார் விண்வெளி நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் வாகன தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லா மோட்டார்ஸ் போன்றவற்றின் உரிமையாளரான எலோன் மஸ்கின் சிந்தனையிலிருந்து புறப்பட்டதுதான் இந்த விமானத்தை விட அதிவேகத்தில் பயணிக்கும் ஹைப்பர்லூப். அதற்கென தயாரிக்கப்பட்ட குழாய்களுக்குள் ரயில் பெட்டிகளின் வடிவிலுள்ள போர்ட் என்று குறிப்பிடப்படும் பெட்டிகளுக்குள் பயணிகள் பயணம் செய்வதாகும் இதன் அமைப்பு. உலக அளவில் மிக பெரும் புரட்சியை ஏற்படுத்தவுள்ள இந்த ஹைப்பர்லூப்பில் வேகத்தை அதிகரிக்க எலக்ட்ரிக்கல் ப்ரொபல்சன், மேக்னடிக் லெவிடேஷன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதன் மூலம் இதனால் விமானத்தின் வேகத்தில், ஏன் விமானத்தை விட வேகத்தில் பயணிக்க முடியும். இங்கு நாம் விமானத்தின் வேகம் என்று குறிப்பிடும்போது அது பயணிகள் விமானம் என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். காரணம், போர் விமானங்கள் மிக அதிக வேகத்தில் பறக்கக்கூடியவையாகும். அதேபோல குழாய் அமைப்பினுள் செல்வதால் ஏரோடைனமிக் டிராக் குறைவதோடு அதன் திறனும் வேகமும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த குழாயின் அளவு வேறுபட்ட அளவுகளாக அமைக்க முடியும் என்பதால் இந்த மார்க்கத்தின் மூலம் கண்டெய்னர்கள் உட்பட உள்ள பெரிய அளவிலான பொருட்கள் கொண்டு செல்வதும் சாத்தியப்படும் என்று கூறப்படுகிறது. அதேபோல இந்த குழாய் மார்க்க வழித்தடம் அமைப்பதும் தரையிலும் கடலிலும் மற்றும் எல்லா இடங்களிலும் அமைக்க முடியும் என்பது இதன் மற்றொரு தனித்தன்மையாகும். இதன் சராசரி வேகமாக மணிக்கு 900 கிலோமீட்டரும், அதே நேரம் அதிகபட்ச வேகமாக இதனால் மணிக்கு 1220 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்ல முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த ஹைப்பர்லூப் தொடர்பான எண்ணம் எலோன் மஸ்கின் சிந்தனையில் உதித்தது அவர் ஒருமுறை சாலை நெரிசலில் சிக்கியிருந்த நேரத்தில் என்றும், அதே நேரம் விண்வெளிக்கு மனிதர்களை கொண்டு செல்வதற்காக அவர் சிந்தித்த ஒரு மார்க்கம்தான் ஹைப்பர்லூப் என்றும், இப்போது அது பூமியில் மிகச்சிறந்த பயண மார்க்கமாக மாறவிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அப்படி இந்த ஹைப்பர்லூப்பின் மூலம் விமானத்தை விட வேகத்தில் இலக்குகளை அடைய முடியும். மிகவும் சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அமைக்கப்படுவதால் இதனுள் விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவாகும். 1200 கிலோமீட்டர் தூரம் பயணிப்பதற்கு வெறும் 1 மணி நேரம் போதும் என்பது இதன் சிறப்பு. விமானத்தின் பயண செலவை விட குறைவான செலவில் பயணம் செய்ய முடியும் போன்றவையெல்லாம் இதன் சாதகமான அம்சங்களாக கூறப்படுகிறது. மிஷன் ஃபார் இந்தியா என்ற பெயரில் இந்தியாவிலும் ஹைப்பர்லூப் நிறுவனம் ஹைப்பர்லூப் திட்டத்தை தொடங்கியுள்ளது என்று கூறப்படுகிறது. அப்படி இந்த திட்டம் இந்தியாவில் செயல்பட தொடங்கும் போது மதுரைக்கும் சென்னைக்கும் இடையிலான 460 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 20 நிமிடங்களில் சென்றடைய முடியும். ஆனால் இந்த திட்டம் முதலில் பெருநகரங்களை இணைக்கும் திட்டமாக இருக்கும். அதாவது சென்னை, கொல்கத்தா, மும்பை, டெல்லி போன்ற நகரங்களை இணைப்பதாக அமையும் என்று தெரிகிறது. இதுவரை இந்த திட்டம் 10 நாடுகளில் செயல்பட உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அந்த 10 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இதுவரை உள்ள பயண மார்க்கங்களிலேயே மிகவும் சிறந்த ஒன்றாக அமையும் இந்த ஹைப்பர்லூப் என்று பல வல்லுநர்களும் கூறுகிறார்கள். இந்த பயண மார்க்கமானது செலவு குறைந்ததாகவும் அதே நேரம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்றதாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்தியா போன்ற பெரிய தேசங்களில் நிச்சயம் பெரிய அளவிலான மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். தகவல்களின்படி UAEயில் இந்த ஹைப்பர்லூப் திட்டம் நடைமுறைக்கு வரும்போது துபாய்க்கும் அபுதாபிக்கும் இடைப்பட்ட தூரத்தை வெறும் 10 நிமிடங்களில் அடைய முடியும். அதிவேக ஹைப்பர்லூப் டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம் குறித்த இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திருங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.